கிறிஸ்துக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சமூகத்தில் யாருக்கும் கிறிஸ்துக்குள் அன்பை வாழ்க்கையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சேர்ந்தாமே திருவையா இருந்தால் நாளுக்காக நன்றியோடு சொல்லிருக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 16ஆம் அதிகாரம் 15, 16, 17 வசனங்கள் படிக்கலாம். எரேமியா 16ஆம் அதிகாரம் 15 to 18 வரைக்கும். இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் நாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசத்திலும் இருந்து வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்து அனுப்புவேன். இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா சுற்றுகளிலும் கண்மலைகளின் வெடுக்குகளிலும் வேட்டையாடுவார்கள். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேல் நோக்கமாய் இருக்கிறது. அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை. அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருப்பதில்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் ரெட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். அவர்கள் என் தேசத்தை தீர்த்துப்படுத்தி என் சுதந்திரத்தை தீ என்று அருகறுக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களில் நாசமான விக்கிரகங்களினாலே மோசமாகும் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்போ தீர்க்கதரிசனத்தை படிச்சோம். இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறிட்டா? இது எப்ப நிறைவேறிச்சு? 1948. சரி, அதாவது ஒரு காலத்துல இருந்து தொடங்கி காலத்துல இருந்து தொடங்கிச்சு. சரி, 4 திசையில இருந்து கூட்டி சேர்க்கிறேன்னு சொன்னாரு, கூட்டி சேர்த்திருக்கிறாரு. சரி, இது வந்துட்டு 1948 தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சுன்னு சொல்றாங்க சகோதரர், அப்படிதானே? 48 முடிஞ்சிட்டு. எப்ப ஸ்டார்ட் ஆச்சு இந்த இது? முதல் உலக போர்ல, 2ஆம் உலக போர்ல. சரி, தேசத்துல இருந்து அவங்கள துன்புறுத்தினாங்க. துன்புறுத்தி ஒவ்வொரு தேசத்தையும் அவங்க துன்புறுத்தப்பட்டு தன் சொந்த தேசத்துக்கு செஞ்சிருந்தாங்க. சரி, அப்ப மீன் பிடிப்பு யாருங்க? மீன் பிடிப்பவர்கள் அதுக்கு முன்னாலே வந்துட்டாங்க. யாரு? அதாவது சியோல் அமைப்புன்னு ஒரு அமைப்பு தொடங்கி அது மூலமா நமக்குன்னு ஒரு தேசம் உண்டாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவங்க வந்து நிறைய நிதிகளை திரட்டினாங்க. அதுக்காக அவங்க 3 தேசங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ணாங்க. அதுல இஸ்ரேல் தான் வந்து அவங்க சீட்ல வந்துச்சு. சரி, அதான் சரி நம்ம இஸ்ரேல் தேசத்துக்கு போறதுக்கு என்ன வழியோ அதை வச்சு கைது போட்டு அங்க போய் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு வேத மாணவர்களாக சொல்லப்பட்ட விஷயம், அது ஒரு தகவலா இருக்கு. அதுதான் இந்த தீர்க்கதரிசனம் நமக்கு நம்பப்படுறது சொல்லி ஒரு விஷயங்கள் நம்ம சொல்றோம். இப்ப நீங்க சொன்னது எல்லாமே நமக்கு போதிக்கப்பட்ட வசனத்தின்படி எடுத்துதான் நீங்க சொன்னோம், அப்படிதானே? சரியா? இந்த வசனம் என்ன சொல்லுது, இந்த தீர்க்கதரிசனம் எப்ப நிறைவேறிச்சுங்கிற விஷயத்த வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். சரியா? இதனுடைய உண்மைத்தன்மையை வேத வசனத்தோட ஒப்பிட்டு நம்ம வந்து பார்க்க போறோம். சரியா? அப்ப நீங்க சொன்ன மாதிரிதான். அப்ப பாத்தீங்கன்னா இந்த எரேமியா தீர்க்கதரிசனம் எப்போ உரைக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கிமு 427 அந்த அந்த காலப்பகுதியில, அப்ராக்சிமேட்டா அந்த காலப்பகுதியில உரைக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனா நீங்க சொல்லப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்றீங்கன்னா கிட்டத்தட்ட 1948, 19ஆம் நூற்றாண்டு, 20ஆம் நூற்றாண்டுல இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேற மாதிரி இங்க சொல்லப்படுது. அப்படிதான் சொல்லப்படுறாங்க. சரியா? அது என்னன்னு பார்க்க போறோம். சரி, தீர்க்க தரிசனங்களும் நியாயப்பிரமாண தீர்க்க தரிசனம் யார் காலம் வரைக்கும் வழங்கி வந்தது? தீர்க்க தரிசனமும் நியாயப்பிரமாணம் யாரு காலம் வரைக்கும் நிறைவேறுச்சுன்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லப்படுது. ஏசு கிறிஸ்து வரைக்கும், அப்படிதானே? அதாவது யோவான் காலம் வரைக்கும் நிறைவேறு. யோவான் யாருடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்திருக்காரு? கிறிஸ்துவை. பிரதர் சொன்ன மாதிரி அப்ப கிறிஸ்துவை வரைக்கும் வந்துச்சு. அப்ப இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் யார் வரைக்கும் தான் வந்துகிட்டு யார் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு? யோவானைன்னா அது கிறிஸ்துவை ஏசியா தீர்க்கதரிசனத்துல வந்து கன்னியின் வயசுல இயேசு கிறிஸ்து பிறப்பா இருந்துச்சு. 200 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கப்பட்டது. அது எப்போ நிறைவேறிச்சு? இயேசு கிறிஸ்துல. அப்போ வந்து இந்த இயேசு கிறிஸ்துவ அந்த வேதமே நமக்கு என்ன சொல்லுதுன்னா நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனம் யார் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கா?
யோவான் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு, அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா சில தீர்க்க தரிசனங்கள் ராஜ்யத்தை அடிப்படையாக கொண்டு தான் சொல்லப்பட்டிருக்கும். சரியா? புதிய ஏற்பாடு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கும், அது எங்க சொல்லப்பட்டிருக்கும், அது முடிவு காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடு ஒரு தீர்க்க தரிசன புத்தகத்துல வெளிப்படுத்தல் அது வருங்காலத்தை குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஜெனரலா பழைய ஏற்பாடுல ராஜ்யத்தை குறிக்கிற வசனங்களா இருக்கும். சில தீர்க்க தரிசன வசனங்கள் இப்போ சொல்லப்பட்ட வசனங்கள் என்ன சொல்றதுன்னா வேதத்தின் அடிப்படையில சொல்ல பாத்தீங்கன்னா யோவான் வரைக்கும் அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஏசு கிறிஸ்துவ சொன்ன கிறிஸ்துவ வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிற விஷயத்த நம்ம பார்க்க போறோம். சரி, வேத வசனத்தோட பார்க்க போறோம். நம்ம கேட்ட மாதிரிதான் 1878 பெட்டாட்டிவாக்காங்கிற ஒரு கிராமத்தை விலைக்கு வாங்கி இஸ்ரேல் ஜனங்க குடியமர்த்தினாங்க. அதை சியோனிசன் அமைப்பு இதை எடுத்தெடுத்து அவங்க ஒரு அமைப்பு அதுதான் யாருன்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்கள் அவர்கள் சொல்லி அவங்க எடுத்து பாத்தீங்கன்னா வராங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அத்திவர தொழில்விடும் போது வேத வசனத்தை மேற்கோள் காட்டி விளக்கம் கொடுப்பாங்க என்ன விஷயம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த சியோனிசம் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த மீன் பிடிக்கிறவர்கள். ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒன்று கூட்டுதான் வேலையை பண்ணாங்கிற விஷயத்த நமக்கு போதிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு பார்க்கும். அது யாருன்னா அந்த மீன் பிடிக்கிறவர்கள். சரியா? அப்ப வேட்டைக்காரர்கள் யாரும் பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர், அப்படிதானே? அப்ப ஜெர்மனிய நாசி கட்சியின் தலைவராக விளங்கினார் யாரும் பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர். இவர் 1933 ஜெர்மனி நாட்டுல சான்சலர் நியமிக்கப்பட்டார். பின்பு பாத்தீங்கன்னா 1934 ஜெர்மன் நாட்டுக்கு தலைவரானாரு. 1945 ஏப்ரல் 30 நினைச்சிட்டாரு பாத்தீங்கன்னா அவர் தற்கொலை செஞ்சு மறிச்சிட்டார். 1945 அவர் நினைச்சாரு ஏப்ரல் மாதம் 30 நினைச்சாரு பாத்தீங்கன்னா ஆமா இப்ப தற்கொலை செய்து மறைச்சிடுறாரு. இவர் கிட்டத்தட்ட 6 மில்லியன் ஐரோப்பிய யூதர்கள் என்ன பண்றதுன்னா திட்டமிட்டு எடுக்கிறாரு, படுகொலை செஞ்சிருக்காரு. 6 மில்லியன் யூதர்களை பாத்தீங்கன்னா திட்டமிட்டு படுகொலை செஞ்சிருக்காரு. அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த வேட்டைக்கார லிஸ்ட்ல யாரை கொண்டு வச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா அடால்ஃப் ஹிட்லர் வச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சரி, அப்போ இந்த தீர்க்க தரிசனம் எரேமியா 16 அதிகாரம் 15 வரைக்கும் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் அந்த சியோனிசன் அமைப்பையும் அந்த மீன் பிடிக்கிற சியோனிசன் அமைப்பையும் அந்த வேட்டைக்கார ஹிட்லரே தான் சொல்லுதாங்கிற விஷயத்த வேத வசனத்தோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். சரியா? சரி, அப்ப பாத்தீங்கன்னா இந்த வசனம் என்ன சொல்லுவோம்னா மறுபடியும் நம்ம படிக்கலாம். அது என்ன பண்றதுன்னா அது 15 வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் வர பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்தை அவர்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப எடுத்துருவாங்க, இவங்க திரும்பி வராங்க. அப்படி திரும்பி எடுக்கிறாங்க, எங்க தேசத்துக்குள்ள வந்துடுறாங்க. அடுத்த வருஷம் இதோ நான் மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை பிடிப்பார்கள். அதற்கு பின்பு வேட்டைக்காரராகிய அநேகரை அழைத்தனுப்புவேன், இவர்கள் அவர்களை எல்லா மலைகளிலும் எல்லா குன்றுகளிலும் கண்மலைகளின் வெடிப்புகளிலும் வேட்டையாடுவார்கள். பாத்தீங்கன்னா அங்க ஏற்கனவே முதல் வருஷம் சொல்லுன்னா அவங்க திரும்பி வர பண்ணிட்டு இருக்காங்க. திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்தவங்களை ஏன் மறுபடியும் மீன் பிடிக்கிற கொண்டு மறுபடியும் சேர்க்கணும்? அது பண்ணுவேன்னு தான் சொல்றாரு. ஒரு பிரீஃப், அதாவது ஒரு தலைப்பு, அதன் கீழே எப்படி இவங்களாவே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அடுத்த 17 வருஷம். என் கண்கள் அவர்களுடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கிறது, அவைகள் என் முகத்துக்கு முன்பாக மறைந்திருக்கிறதில்லை, அவர்களுடைய அக்கிரமம் என் கண்களுக்கு முன்பாக மறைவாய் இருக்கிறதும் இல்லை. முதலாவது நான் அவர்களுடைய அக்கிரமத்துக்கும் அவர்களுடைய பாவத்துக்கும் இரட்டிப்பாய் நீதியை சரி கட்டுவேன். இப்ப பாருங்க, பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் நீதியை சரி கட்டுறார் அப்படின்னு என்னது? ஏன்னா அந்த காலப்பகுதியில அக்கிரமத்துக்கும் ஒரு நீதியை சரி கட்டுற வேலையா பண்றாரு. எங்க வச்சு பண்றாருன்னா அந்த தேசத்துல வச்சு பண்றாருங்கிறாரு. ஏன்னா அவங்க கூட்டி சேர்க்கிற தேசத்துல வச்சு பண்றாங்கிறாரு. அப்ப அக்கிரமத்தையும் அந்த விஷயத்தையும் இவங்களை யூதர்களுக்கு எங்க அக்கிரமத்தை எங்க அவரு சுய தேசத்தை வச்சு பண்ணாரா அல்ல வெளி தேசத்துல வச்சு பண்ணாரா? ஒரு கேள்வி கொஸ்டின் மார்க்கா இருக்குல்ல. அப்படி வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போறோம். மறுபடியும் படித்த கீழ்கொண்ட வசனங்கள்லாம் அவர்கள் என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை சீ என்று அருவருக்கப்படத்தக்க தங்கள் காரியங்களின் நாற்றமான விக்கிரகங்களினாலே நிரப்பினார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
அப்ப பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க தேசத்துல மந்த தேசத்துல மறுபடியும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சுதந்திரத்தை தீட்டுப்படுத்திட்டாங்கிறாங்க. தீட்டுப்படுத்தி நாசம் எடுத்தாங்கன்றது. இப்ப சுதந்திரத்துல யார் வந்துட்டா இஸ்ரேல் ஜனங்கள் வந்துட்டாங்க. தீட்டுப்படுத்தி நாசம் அவங்க வந்துட்டு விக்கிரத்தை யூஸ் பண்ணாங்களா, நிரப்பினார்கள் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? சரி, அப்ப நம்மளுக்கு இன்னும் ஒரு தெளிவு வரல, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு வச்சிரும். சரியா? வச்சுட்டு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா இதே வசனத்தோட ஒரு ஜோடி வசனம் பார்க்கலாம். நம்ம எரேமியா 16ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இந்த வட திசைங்கிற விஷயம் படிச்சோம். வட தேசத்துல இருந்து அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. சரி, அப்ப வந்துட்டு இதை நம்ம படிச்சிருக்கோம். இது வந்துட்டு முதலாவது உரைக்கப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம், ரெண்டாவது அப்புறம் தீர்க்கதரிசனம் படிச்சிடலாம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 2 முதல் 12 வரை படிக்கலாம். எரேமியா 23ஆவது அதிகாரம் 2 முதல். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்திகளின் பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை உங்கள் மேல் வருவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் ஆடுகளில் மீதியாய் இருப்பவைகளை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து சேர்த்து அவைகளை திரும்ப அவைகளின் தொழுவங்களுக்கு கொண்டு வருவேன். அப்பொழுது அவைகள் பழகி பெருகும். அவைகளை மேய்க்கத்தக்கவர்களையும் அவைகள் மேல் ஏற்படுத்துவேன். கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் பயப்படுவதும் இல்லை, கலங்குவதும் இல்லை, காணாமற் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதே. போதும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் படிச்சிருக்கோம். இந்த தீர்க்கதரிசனம் எப்பவும் நிறைவேறுச்சு, இது யாரும் சொல்லப்பட்டிருக்கும். இங்கேயும் பாத்தீங்கன்னா எரேமியா 16ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட விஷயம் தான் என்னன்னா, அவங்க வந்து துரந்து விட்டா எல்லா இடங்கள்ல இருந்து வர பண்ணுவேங்கிற விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இஸ்ரவேலுக்கு என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்துட்டு நீங்க ஆடுகளை பராமரிக்காம இல்ல, சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டா இதோ திறந்து விட்ட இடத்துல கொண்டு வருவேங்கிறாங்க சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நான் என்னுடைய ஆடுகளை மீதியா இருப்பவர்களை துரத்திருந்த எல்லா தேசத்திலிருந்து சேர்த்துக் கொள்வேன். அப்ப எல்லா தேசத்திலிருந்து சேர்த்துக் கொள்வேன்னு சொல்றாரு. சொல்லிட்டு அப்பொழுது பழியும் பெறுவேன்னு சொல்றாரு. அப்ப அதுக்கப்புறம் சொல்றாரு, அவைகளை மேய்க்கத்தக்க ஒரு மேற்பரை இருக்கிறது ஏற்படுத்துவேங்கிறாரு. அது பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, காணாமல் போவதில்லைன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு என்றாரு, ஒரு நீதியுள்ள கிளையை தாவீதுல இருந்து ஒரு நீதியுள்ள கிளையை அனுபவம் பண்ணுவார். அவர் ராஜாவா இருந்துட்டு ஞானமா இருந்து என்கிறார் ராஜாவையும் பண்ணுவார். பூமியிலே நீதியை நியாயத்தை எடுத்திருப்பான்றது. அப்ப இந்த தீர்க்கதரிசனம் யாரா சொல்றது? ஏசு கிறிஸ்துவ சொல்லுது. ஏசு கிறிஸ்துவோடைய ராஜ்யத்தை சொல்லுதா இல்ல முதலாம் வருகையை சொல்லப்படுதா? ராஜ்யத்தை தான் சொல்லுதா? ஒரே இடத்துல ஒரே மேற்கத்தக்க ஒரு ஏற்படுத்துவதில் பயப்படுவதில்லை, காணாமல் போவதில்லை சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவோடைய முதலாம் வருகையை தான் சொல்றாரு. முதலாம் வருகையில சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அதான் சொல்றாரு, தாவீது ஒரு கிளையை எழும்ப பண்ணுவேன், அவர் ராஜாவா இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா பிளாத்து கேட்கிறார், நீ ராஜாவோ அப்படின்னு கேட்க வச்சு இருக்கிறாரு, நான் ராஜா தான். எதுக்கு நான் ராஜாவா இருந்தேன்? சத்தியத்தை கொடுத்து சாட்சி கொடுத்து வந்தேன் இருக்காரு. அப்ப அவர் தான் வந்திருக்காரு. இப்ப நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா யூதா ரசிக்க போடும், இஸ்ரேல் ஜனம் தான் ரசிக்க போடணும்னா இதை 1000 years கிண்டாப்புல நீங்க கொண்டு வந்து அப்ளை பண்ணீங்கன்னா அப்ப வந்துட்டு இஸ்ரேல் ஜனங்களை மட்டும்தான் தேவன் ரசிப்பாரா? இல்ல. அப்ப அங்க எல்லாரும் ரசிக்கப்படுவாங்க. உலக ஜனங்கள் இருந்து அவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க ரசிக்கப்படுவாங்க, அப்படிதானே? அப்ப இந்த வசனம் வந்துட்டு எந்த வகையை தான் சொல்லப்படுறது? எஸ்டே முதலாம் வரையில வந்த ஒரு விஷயமும் இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துட்டாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி எந்த டைம்ல அடிமைத்தனத்துல போனாங்க? முதலாவது எந்த டைம்ல போனாங்க? பாபிலோன் தேசத்துல. இப்ப தீர்க்கதரிசனம் எந்த டைம்ல வந்துட்டு தீர்க்கதரிசனம் சொல்றாரு? எரேமியா அடிமையா போனாங்க. எந்த காலப்பகுதி? எரேமியா மல்கியால எந்த டைம்ல இருக்காங்க? பாபிலோன் அந்த கிரேக்க சாம்ராஜ்யம் அந்த டைம்ல தானே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த டைம்ல அங்க உரைக்கப்படுறது. அப்போ அங்க இருந்து என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க எங்க போயிடுறாங்க?
புறஜாதிக்குள்ள உள்ள போயிடுறாங்க. அந்த சிதறோண்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா புறஜாதிக்குள்ள போயிடுறாங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன இருக்கிறாங்க, பாக்கிய சிதறை இருக்காங்க, மேதிய பெர்சியா, கிரேக்க சாம்ராஜ்யம், அதுக்கப்புறம் ரோம சாம்ராஜ்யம். அப்ப உலகத்துக்குள்ள கலந்து போய் அவங்களுடைய சத்தியங்கள் தீட்டுப்படுத்திடுறாங்க. சரி, அவங்க சத்தியமே என்னென்னமே தெரியாம ஒரு காலகட்டத்துல போயிடுறாங்க. அப்படிதானே? அப்படி போனவங்களை கூட்டி சேர்க்கிறாரு. கூட்டி சேர்க்கிற விஷயம் என்னன்னா, அந்த தேசத்துக்குள்ளேயும் இருக்காங்க, அதுக்கப்புறம் வெளியும் சிதறி இருக்காங்க. அவங்களுக்கு கொண்டு வந்து என்னதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து? அவங்களுக்கு என்ன போதிக்கிறாரு? சத்தியத்தை தான் போதிக்கிறாங்க. சத்தியம் அவங்க இல்லாம இருக்கு, அந்த சத்தியத்தை போதிக்கிற ஒரு விஷயத்தான் பண்றாரு. அவங்க கூட்டி சேர்க்கிறாங்கன்னா கூட்டி தேசத்துல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிறாரா? அவங்கள அழைத்த நோக்கம் என்ன விஷயம்? பரிசுத்தரா இருங்க. அப்போ பரிசுத்தமான சத்தியங்களை சொல்லி கொடுத்து நித்திய ஜீவனை கொடுக்குற விஷயத்தை தான் அவர் பண்றாரு. அப்படின்னா அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாரு. அழைத்து அவர் வந்து யார்தான் உண்மையான சத்தியத்தை போதிக்கணும்? அங்க வந்து அவர் தான் சத்தியம் சொல்றாரு. அப்போ போதிக்கணும். அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா அவரு கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துதான் இருக்கிற பாத்தீங்கன்னா அந்த சத்தியத்தை உபதிக்கிறான்னு பார்க்கும். அப்போ வந்து எரேமியா 16ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த வசனமும் இந்த 223ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட அந்த வசனமும் ஒரு ஜோடி வசனம். ரெண்டும் அது ஜோடி வசனம். அதான் பார்க்க போறோம். நம்ம இது படிச்சோம்னா இன்னும் 6 வாரம் படிச்சிருக்கோம். மேற்கொண்டு வசனங்கள் படிச்சலாம். 12 வாரம் படிச்சது மீதியான காரியங்கள் படிச்சது நமக்கு புரியும். ஆதலால் இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்துக் கொண்டு வந்து கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணாமல் இஸ்ரவேல் வீட்டின் சந்ததியாரை தங்கள் சுய தேசத்தில் குடியிருக்கும்படிக்கு வடதேசத்திலும் நான் அவர்களை துரத்தியிருந்த எல்லா தேசங்களிலும் இருந்து அழைத்து வழிநடத்தி கொண்டு வந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் நிமித்தம் என் இருதயம் என் உள்ளத்திலே நொறுங்கி இருக்கிறது, என் எலும்புகள் எல்லாம் அதிர்கிறது. கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறுத்திருக்கிற மனுஷனை போலவும் மதுபானம் மேற்கொண்டவனை போலவும் இருக்கிறேன். தேசம் விபச்சாரக்காரரால் நிறைந்திருக்கிறது, தேசம் சாபத்தினால் சுற்றிக்கிறது, வனாந்திரத்தின் மேய்ச்சல்கள் வாடி போகிறது, அவர்கள் ஓட்டம் கொள்ளாதது, அவர்கள் பெலன் அநியாயமாய் இருக்கிறது. தீர்க்கதரிசியும் ஆசாரியரும் மாயக்காரராய் இருக்கிறார்கள். என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆதலால் அவர்கள் வழி அவர்களுக்கு இருட்டிலே சறுக்கலான வழியாய் இருக்கும், துரத்துண்டு அதிலே விழுவார்கள். அவர்கள் விசாரிக்கப்படும் வருஷத்திலே அவர்கள் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்து வரும்போதுல கூட தீர்க்கதரிசிகளும் ஆசாரிகள் எடுத்துட்டாங்க, மாயக்காரராக இருக்காங்க. அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாரிகள் என்ன பண்றாங்க? நீ பணம் கொடுத்தாதான் என்ன பண்ணுவேன், நெருப்பு பத்த வைப்ப, உனக்கு பலி செலுத்துவேங்கிற விஷயத்த கூட சொன்னாங்க. மல்லிகா பார்த்தீங்கன்னா அங்க புரியும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆலயத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வியாபாரத்தெல்லாம் ஆயிட்டாங்க. அப்ப பாத்தீங்கன்னா தேவன் கொடுத்த அந்த பலி காணிக்கையெல்லாம் என்ன பண்ணாங்க, காசுக்காக அந்த விஷயங்கள் பண்ணிட்டாங்க. தீர்க்கதரிசிகளும் ஆசாரிகளும் மாயக்காரனா இருக்கு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு ஃபேவரட்டா ஜனங்களுக்கு ஃபேவரட்டா பண்ணாங்களோ இல்லையா, அவங்க வந்து உண்மையான சத்தியமும் உண்மையான காரியங்களும் என்ன செய்யல. அதனாலதான் யார் வாரா எங்காவது உண்மையான சத்தியத்தை கொடுக்கறதுக்காக ஆண்டவராக இயேசு அவரை இணைஞ்சிருது. வேதம் தீர்க்கதரிசி சொல்லப்படுது, உபாகத்தை சொல்லப்பட்டிருக்கும். தீர்க்கதரிசியாக வராது. தீர்க்கதரிசி இணைஞ்சுவாரு, உண்மையான சத்தியத்தை சொல்லுவாருன்னு. அந்த மாதிரி உண்மையான சத்தியத்தை சொல்லி தீர்க்கதரிசியா வராரு. அதுக்கப்புறம் என்னவா வராரு? ஆசாரியன். எந்த ஆசாரியனா வராரு? பிரதான ஆசாரியார் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவரு கூட்டி செய்யறான்னு பார்க்கணும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா படிச்சாச்சு இந்த அனுபவம். அப்ப மீன் பிடிப்பவர்கள் அழைத்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. இவர்கள் யாருங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். அந்த மீன் பிடிக்கிறவர்கள் அந்த சியோனிஸ்ட் அமைப்பா அதுங்கிற விஷயத்தை பார்க்க போறோம். வேட்டைக்காரர் யார் பார்க்க போறோம். சரி, அப்ப மீன் பிடிக்கிற யார், வேட்டைக்காரர் யாருங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த மீன் பிடிக்கிறவர்களை அழைத்து அனுப்புறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவர்கள் அனுப்புறாரு. அவங்க சொல்லை கேட்கலன்னா வேட்டைக்காரன் அனுப்புவேங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு பார்க்கணும். அப்ப அந்த மீன் பிடிக்கிற யாருங்கிற விஷயத்த பார்க்க போறோம். இதுக்கு ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு, அதை நம்ம படிச்சிடலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம். அந்த மீன் பிடிக்கிறவரை எங்க இருந்து அவர் அழைக்கிறாருங்கிற விஷயத்த கூட ஒரு தீர்க்கதரிசனம் இருக்கு, அதை கூட படிச்சிடலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1-2. ஏசாயா 9வது அதிகாரம் 1-2. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருந்திருப்பதில்லை.
ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இப்ப இது யாருக்கு திருத்தரசம் சொல்லப்படுது? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்படுது. அது ரெண்டு ஸ்பெசிபிக்கா ரெண்டு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். புறஜாதியுடைய கலிலேயாவும் யோர்தான் நதியும் உள்ள இருக்கும். அப்ப யோர்தான் நதிக்கும் கலிலேயா கடக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அப்படிதானே? யோர்தான் என்ன நடந்துச்சு? ஞானஸ்தானம் எடுத்தார் அப்படிங்கன்னா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா யோர்தான்ல ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. பாவம் மன்னிப்பு போது ஞானஸ்தானத்தை யாரு கொடுத்தா? ஞானஸ்தானம் கொடுத்தா டீச்சர்கள் கொடுத்தாங்க. அங்க ஒரு விஷயம் நடக்கு. அப்போ சக்தி அங்க எங்க டெவலப் ஆகுது? அப்ப பாவம் மன்னிப்பு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சத்தியத்தை அங்க டெவலப் பண்ற விஷயமும். ரெண்டாவது கலிலேயா அந்த தேசத்துல பிற்காலம் மகிமைப்படுவா. கலிலேயாங்கிற விஷயம் என்னன்னா, கலிலேயில இருந்து ஒரு விஷயத்த மகிமைப்படுத்துறாராம். அப்ப கலிலேயில இருந்து அநேக டீச்சர்களே பிடித்து என்ன பண்ற கூப்பிட்டு என்ன பண்றாரு? கடல் போனவர்களை கூப்பிட்டு என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவங்க மீன் பிடிக்கிறவர்கள் அவங்க சத்தியத்தை சொல்றவங்க ஒரு விஷயம் பார்க்க. அப்ப மெஜாரிட்டி எங்க பிடிச்சா பாத்தீங்கன்னா அந்த கலிலேயே அந்த கடல் அதுங்கிறது அது வந்து ஒரு ஏரி. அப்ப கடல் சார்ந்த இடத்துல அவங்க என்ன பண்றாங்க? தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மீன் பிடிக்கிற எந்த எந்த சமுத்திரத்தை சேர்ந்தா இருப்பாங்க? மீன் பிடிக்கிற கடல் சமுத்திரம் இருப்பாங்க, சமுத்திரத்தை சார்ந்து இருப்பாங்க அப்படின்னா. அப்ப அந்த சமுத்திரத்தை சார்ந்து இருந்தா இந்த மீன் பிடிக்கிறவர்களை கூப்பிட்டு என்ன பண்றா பாத்தீங்கன்னா சத்தியத்தை மனுஷன் பிடிக்க வர்றாங்க. அப்ப வந்து சத்தியம் அங்கிருந்தா டெவலப் ஆகுற, சரியா? அங்கிருந்து கொண்டு வராரு. அவங்களை கொண்டுதான் இது பண்றாரு. அந்த பேதர்கள் சீசர்களை கொண்டுதான் என்ன பண்றாரு? பின்னாட்கள்ல போனவர் படிச்சவங்க நடந்துட்டாங்க. ஞானஸ்தானம் யாரு கொடுத்தா? டீச்சர்கள் கொடுத்தாங்க. இவர்களுக்கு கொண்டுதான் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் கொடுத்து சத்தியத்துல டெவலப் ஆகுற விஷயம். அப்ப யாரு இந்த மீன் பிடிக்கிற கூப்பிட்டு தான் எடுக்கிறாரு, மனுஷனே பிடிக்கிறவங்களா ஒரு விஷயமா மாத்துறாரு பார்க்கணும். சரி, படிச்சிடலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 23 வரை படிச்சிடலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 13 முதல். நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரையின் அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டபடி நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாரு பார்க்கும். அப்ப யோர்தானுக்கு அப்புறம் தமிழை நாடும் புறஜாதியாகிய கலிலே நாடும். அப்ப வந்துட்டு புறஜாதியார்களே கலிலே நாட்டுல யார் குடியிருப்பாங்கிற விஷயத்த எப்பவுமே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. 700 வருஷத்துக்கு முன்னாடி அங்க தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது. அப்போ வந்துட்டு இந்த கலிலேயால இருந்தா சத்தியங்களும் இந்த யோர்தான்ல இருந்தா சத்தியம் டெவலப் ஆகிற விஷயமும் அங்கதான் அந்த மீன் பிடிக்கிறவர்களை தேவன் அழைத்து அவங்க மனுஷனை பிடிக்கிற விஷயத்தையும் அங்க செய்வேங்கிறான ஒரு விஷயத்த கூட இங்க அவர் சொல்றாரு பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷனை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறு 2 சகோதரராகிய செபெதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபெதேயுடனே படகிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருக்கிற போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தங்கள் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மீன் பிடிக்கிறவர்களை கொண்டுதான் அழைத்து அனுப்பிச்சாங்க, மனுஷனை பிடிக்கிறவங்களா மாத்தாங்க. அப்ப அந்த மீன் பிடிக்கிறவர்களை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, சத்தியத்தை சொல்லி அவங்க எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அவரை வந்துகிட்டு கூப்பிட்டாரு பார்க்கணும்.
அப்ப அன்னைக்கு பார்த்தா ஆசாரிகள் இருக்காங்க, ஆசாரிகளை கூப்பிட்டு தான் தேவனுடைய வேலையை செஞ்சிருக்கலாம். தேவனுடைய வேலையை தானே எடுத்து செஞ்சாரு. ஆசாரியை கொண்டு செஞ்சேன்னா அவங்க சத்தியம் தெரியும், அவங்களை கொண்டு செஞ்சிடலாம். ஆனா அப்படி செய்யாம என்ன பண்ற பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிறத வச்சுதான் கொண்டு போய் அந்த வேலையை செய்யறாரு. அப்ப இது யாருடைய திட்டமா இருக்கிறது? தேவனுடைய திட்டமா இருக்கு. ஏன்னா அங்க ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைத்திருக்காரு. அந்த உரைத்த விதமாக என்ன பண்றா பாத்தீங்கன்னா தேவனுடைய திட்டத்துல போய் இவங்க அழைக்கிறாரு. அழைச்சிட்டு என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா மனுஷனை பிடிக்கிறவரை அவர் மாத்திரான்னு பார்க்கணும். அப்போ அவர்களை வந்துட்டு மனுஷனை பிடிக்கிறவரை அவர் மாத்திரக்காக அவரை கொண்டு போறான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவரோட வசனம் படிக்கலாம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வசனம் வரை படிக்கலாம். 5வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து. அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன்பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகியும் உம்முடைய வார்த்தைகளின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு செய்கை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கு அவனோட கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்புண்டானபடியினால் அப்படி சொன்னார்கள். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ வந்துட்டு அவர் இயேசு கிறிஸ்து வந்துட்டு அவர் படகுல ஏறி என்ன பண்ற பாத்தீங்கன்னா போதம் பண்றாரு. போதம் பண்ணி முடித்த உடனே கடல்ல போட்டு போய் மீன் பிடிக்க சொல்றாரு. ஆண்டவரே, நாங்க நைட்டெல்லாம் பேசப்பட்ட எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல வலையை போடுங்க, சரால மீன் பிடிக்கிறது. மீனை பிடிச்சு பாத்தீங்கன்னா மனுஷனை பிடிக்கிறவங்க மாத்துவீங்க. அவர் என்ன பண்றாருன்னா அவங்கள மீன் பிடிச்சு அது வித்து பெரிய பணக்காரன் ஆகிறதுக்காக அந்த விஷயம் பண்ணல. அதாவது அவங்க படிப்பறிவுல எங்களை வச்சுட்டு நீங்க எப்படி மீன் பிடிப்பீங்க, எங்க வார்த்தையெல்லாம் கேட்பாங்களா அந்த ஜனங்க அப்படின்னு பிரமித்து போய் இருக்காங்க. நீங்க வந்து கூப்பிட்டது சத்திய அறிவுக்காக, எங்களுக்கு படிப்பறிவுல ஒண்ணும் கிடையாது, எங்களை கொண்டு போய் தேவனோட திட்டம் தெரியுங்கன்னு சொல்லி இருக்கிறத பயந்துகிட்டு பேக் எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் கூட்டு போய் இந்த மீன் பிடிக்கிற மீனை காமிச்சு சொல்றாரு, இதே மாதிரி எடுத்துவேன் உங்களை கொண்டு மனுஷனை பிடிக்க வைப்பேங்கிறான ஒரு செயல்முறை விளக்கத்தை தான் அங்க கொடுத்தாரு. அவங்க பிசிக்கலா வித்து பெரிய பணக்காரராக கிடையாது. நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வாங்க, உங்களை வந்து என்ன தருவேன் அதெல்லாம் கேட்க பேசுறீங்க, நாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவே எங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறாரு. அப்ப இங்க மீன் பிடிக்கிற விஷயங்கிறது அவங்க வித்து பெரிய பணக்காரங்க ஆகிறதுக்காக அங்க அந்த செயல் விளக்கம் அவங்க கொடுக்கல. இதே மாதிரி இருக்கிற ஒரு மனுஷன் பிடிக்க வைப்பாங்க. தன்னை உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை காமிச்சிட்டு இருக்கேன், அங்க தாழ்வு மனப்பான்மை இருக்கு அவங்களுக்குல, என் பேச்சை கேட்பாங்களாங்குது. ஆனா இவங்களை காட்டுல பெரிய ஆளுக்கு அங்க இருக்காங்க. யார் இருக்கா? ஆசாரியர்கள்லாம் இருக்காங்க. அவங்க பேச்ச கேட்காம எங்க பேச்ச கேட்க போறாங்க, இது வந்து இருக்காங்க. அப்பன்னு சொல்றாரு, இந்த மீனை காட்டு பாக்க இந்த மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி பிடிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து 2 படகுகள் ஏறி என்ன பண்ற பாத்தீங்கன்னா அந்த மீன்களை நிரப்புனாங்க. அதுக்கு 2 படகு எதை அடையாளப்படுத்தது? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. சரியா? அதன் அடிப்படையில தான் இந்த மீன்கள்லாம் ஏறிச்சு. அப்படிதானே? அப்படித்தானே? அப்ப நம்மளோட உபதேசம் யாரோட உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கோம்? அப்போஸ்தலர் உபதேசத்தை தானே நம்ம படிச்சுட்டு இருக்கோம். பேசுறோம் அவங்க நம்ம தீமோத்தி அவரு பவுலுடைய நிருபங்களை தான் நம்ம வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அந்த 2 படகுல எல்லாம் மீன்கள் தான் மனுஷங்கள். அந்த மனுஷங்கள் பண்ற பிரசங்கத்தை தான் நம்ம இந்த போச்சிட்டு இருக்கோம். அப்படிதானே? அப்படி பாத்தீங்கன்னா அவங்க பின்னாடி இந்த விஷயத்த அங்குள்ள ஜனங்க ரியலைஸ் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? இப்ப மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க, படிப்பறிவு கிடையாது, இவங்க என்னமா பேசுறாங்க சொன்னாங்களா சொல்லலையா? அப்ப சொன்ன படிச்சிருக்கோம்ல, இந்த அறிவு இவங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆனா அவங்களுக்குள்ள பயம் என்னச்சு பாத்தீங்கன்னா, நம்ம படிப்பதில் பேதம் இல்ல, நாங்க ஸ்கூல் டிராப்பு, நாங்க மேல் படிப்புலாம் படிக்கல, அந்த மாதிரிலாம் அப்படி நினைச்சிருப்பாங்க நம்மள மாதிரி. ஆனாலும் அவங்களை கொண்டு எடுத்துறாங்க, மனுஷனை பிடிக்க வச்சாங்க. அப்படிதானே? அதுதான் அந்த மீன் பிடிக்கிறவர்கள். இந்த மீன் பிடிக்கிறவங்களை வச்சு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சத்தியத்தை அவங்க வந்துட்டு
பிடிச்சாங்கன்னு பார்க்கணும். சரி, அதுதான் ஒரு விஷயம். அப்ப வந்து வலையை கிளியத்தக்கதாக அங்க இருந்துச்சுன்னு பார்க்கணும். அப்போ அவளை எது பிடிச்சாங்க அதை தான் மேற்கொள்ளிக்காட்டா இந்த மனுஷன் பிடிக்க வைப்பேன். ஏன்னா கடல்லே அந்த அவங்களாவது கடல்ல கூப்பிட முடிச்சு என்ன சொல்றாரு, மீன் பிடிக்கிறவங்கள அவங்களுக்கு, அதாவது மனுஷன் பிடிக்கிறவங்க கூப்பிடுறேன் கூப்பிடுறாரு. ஒரு திடீர்னு ஒருத்தர் வந்து கூப்பிட முடிச்சு அவங்க என்ன இருப்பாங்க, போயிருப்பாங்களா? அவர் ஏசுறது பெரிய தீர்க்கதரிசியும் கிடையாது, ஒருத்தரும் கிடையாது. வந்தவன பின்னாடி போறாங்க, அப்படிதானே? எதன் அடிப்படை போயிருப்பாங்க? தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க, அப்படித்தானே? அவங்க கூப்பிட்ட உடனே அவங்க போயிடுறாங்க. அப்ப அந்த ஆவியாவே ஒத்து போயிருது. போன உடனே அதுக்கப்புறம் அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் செயல் விளக்கம் கொடுத்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களை மனுஷன் பிடிக்கிறதா இருப்பாங்க. பின்னாடி என்ன பண்றா பாத்தீங்கன்னா அவங்கள மனுஷனா பிடிக்கிறவங்கள மாத்தாங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் ஏசுக்கு உயிர் தந்ததுக்கு அப்புறமும் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா இவங்க கடலுக்கு போயிட்டாங்க. சரியா? அப்போ தீர்க்கதரிசி இறந்துட்டாரு. அவரை வந்து ஏசுகிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசினா எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏசுகிறிஸ்து உயிர் தந்து பரமேறி போன கண்ணால பார்த்தா இவர் தேவகுமாரன், ஏன்னா பரத்துல இருந்து வந்தவரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சாட்சி கொடுக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் இவங்க எடுத்துட்டாங்க. ஏசுகிறிஸ்து உயிர் மறித்து அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இவங்க கடலுக்கு போயிட்டாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே ஒரு செயல் வழக்கத்தை கூட அவர் அங்க கொடுக்குறான்னு பார்க்கும். ஏன்னா அவங்களை அழைத்த நோக்கமே எடுக்கிறது மீன் பிடிக்கிறவங்கள தான் நான் அனுப்புறேன், மனுஷன் பிடிக்கிறதா அனுப்புறேன், மறுபடியும் நீங்க மீன் பிடிக்க போறீங்களா, இதே ஒரு வழக்கத்தை கொடுத்து வாங்கங்கிற விஷயத்த அவர் சொல்றான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். இதை வந்து யோவான் அவருடைய இதுல வந்து ரெக்கார்ட் பண்றான்னு படிச்சிடலாம். ரெக்கார்ட் பண்ணி இருக்கிறாரு, படிச்சிடலாம். யோவான் 21ஆம் அதிகாரம் 3 முதல் 11 வரை படிச்சிடலாம். யோவான் 21:3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்கப் போகிறேன் என்றார். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடிய காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீடர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரமில்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவில் இருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டு இருந்ததையும் அதிலே மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படவில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். இயேசு மருத்துவர்களிலிருந்து எழுந்த பின்பு நம்முடைய சீஷருக்கு அருள தரிசனங்களில் இது 3வது தரிசனம். அப்ப நம்ம வந்து பார்த்தோம், லூக்கா சுவிசேஷத்துல நம்ம படிக்கும் விஷயத்துல பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்துட்டு மழை கிழிந்து போகத்தக்கதாக இருந்துச்சு, இங்கேயும் கிழிந்து போகத்தக்கதா இருந்துச்சு. அங்க பார்த்தா 2 படகு நிறையங்கிறான விஷயத்த அங்க படிச்ச 2 படகு வந்துட்டு அந்த மீன்களை வந்துட்டு அவங்க எடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டது. இங்க என்ன பார்த்தீங்கன்னா 200 முழம் டிஃபரன்ஸ் சொல்லப்பட்டதுன்னு அங்க வந்து 200 முழம் தூரத்தில் இருந்தபடினால் இருக்கு. அங்க 2, இங்க 200 இருக்கு. அப்ப அந்த 2, 200 எதை வெளிப்படுத்துது? 2, 200 நம்பர் 2ங்கிற விஷயம் என்னது? தூரம். அது இங்கே 2ஆம் நம்பர் தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ வந்துட்டு 0க்கும் 2 முன்னாடியே 2 இருக்கு. 2 இடத்துல 0க்கு மதிப்பு இருக்கா? மதிப்பு இல்லை, அப்படித்தானே? அப்போ ஒரு எழுத்து தான் அந்த 0த்தை வந்துட்டு இது பண்ணுது, அப்படித்தானே? அப்போ இங்க 2ங்கிற விஷயம் 200 முழம்ங்கிற விஷயம் சொல்ல முடியும். இங்கேயும் என்னதான் சொல்லப்படுது? சத்தியம். 2ங்கிற சத்தியத்தை தான் அடையாளப்படுத்துது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க வந்துட்டு லூக்கா சுவிசேஷத்துல படிக்கும் பட்சத்துல அந்த திரளான மீன் பிடிச்சதுனால அங்க என்ன பண்றோம்னா பேதுரு
தன்னை என்ன சொல்றாரு, நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு பேருங்கிறாரு. அப்ப நான் பாவி, என்னைய போட்டு தேவனுடைய திட்டத்தை நீங்க செய்ய நினைக்கீங்களா அப்படிங்கிற விஷயத்த பண்டிதன் நீங்க என்னை விட்டு போயிருங்க, நான் அதுக்கு தகுதியே கிடையாது. எதுக்கு தான் அழைச்சாரு? தேவனுடைய திட்டத்துக்காக தான் அழைச்சாரு. தேவனுடைய திட்டம் செய்யறதுக்கு யார் தான் தேவை? நல்லவங்க தான் தேவை. ஏன்னா நல்லவங்க சொல்லி அங்க இருந்தாங்க, அவங்களுக்கு தான் ஜெயில் நடந்தாங்க. நான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய நான் நல்லவங்க கிடையாது, நான் ஒரு பாவிங்கிறான்னு விஷயம் சொல்லிட்டு நீங்க என்னை போயிருங்க, நான் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஆனா இங்கேயும் அதே மாதிரிதான். இங்க மறுபடியும் என்ன சொல்றாருன்னா, மறுபடியும் மீன் பிடிக்கிறது பேசுறாரு. நான் உங்களை கூப்பிட்ட நோக்கம் இருக்கிறது மனசுல பிடிக்க வந்ததுதான். மறுபடியும் இருக்கிறது நீங்க அதை போங்கிற விஷயத்தான் மறுபடியும் ஒரு செயல் விளக்கமாக மறுபடியும் என்கிறாரு. மீனை பிடிச்சு இருக்கிறத காமிக்கிறாரு, காமிச்சு பண்றாரு. அங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா 153 பெரிய மீன்களால் அங்கேயும் பிடிச்சிருக்காங்க. வலை கிளியவில்லைங்கிற விஷயத்த அங்க சொல்றாங்கன்னு பாக்குறோம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த 153 மீன் இருக்கு. அப்போ ஒண்ணுங்கிறது வேதாள நம்பர்ல அது எதை அடையாளப்படுத்துது? நம்ம சொன்ன பிதாவாகிய தேவன் அடையாளப்படுத்துது. 5ஆம் நம்பரு புது சிருஷ்டி. 3வது ஈடுபலி அடையாளப்படுத்துது. அப்போ அவங்களுடைய சுவிசேஷத்தோட கோர் பாயிண்ட் என்னது? முதலாவது பிதாவாய் தெய்வம். தேவன் யாருங்கிற விஷயத்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் புராஜாதிகளுக்கும் சொல்லி கொடுத்தாங்க, அப்படிதானே? புராஜாதிகளுக்கு யார் தெய்வமே என்று தெரியாது, அவங்களுக்கு யார் தெய்வங்கிற விஷயத்த சொன்னாங்க. 2வது அவங்களை புதிய சிருஷ்டியா மாத்துறாரு. 3வது ரேண்டம் ஈடுபலி. அப்ப இயேசு கிறிஸ்து தான் தன்னுடைய பாவத்தை ரத்தத்தை மீட்டு கொண்டாருங்கிற விஷயத்த கோர் பாயிண்டா தான் சத்தியமா அவங்க சொன்னாங்கன்னு பார்க்கும். இந்த பெரிய மீன்கள் அப்படிங்கிற விஷயம் தான் அது ஜனங்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அங்க அந்த டைம்ல இருக்க பின்னாடி அந்த டைம்ல இருக்கிற அது 153 அது நாடுகளை கூட குறிக்கிறதா இருக்கலாம் பார்க்கும். எப்படி பாத்தீங்கன்னா எஸ்தர் புத்தகத்துல 128 127 எஸ்தர் புத்தகத்துல சரி அந்த இதுல இருக்கிற அரசாண்டார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு, அப்படித்தானே? ஏன்னா அந்த டைம்ல அகஸ்திய ராஜா 128 127 அந்த நாடுகளை ஆட்சி செஞ்சார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ அந்த டைம்ல 128ன்னா இயேசு கிறிஸ்து காலத்துல எத்தனை நாடுகளா இருந்திருக்கும்? டெவலப் ஆயிருந்திருக்கும்ல. எத்தனை நாடுகளா இருந்திருக்கலாம்? 153 நாடுகளையும் மக்கள் வசித்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன நாடுகளா இருந்திருக்கலாம். அப்ப அந்த டைம்ல உள்ள மக்கள் நிறைய மெஜாரிட்டியா இருந்திருப்பாங்க, அப்படிதானே? அந்த ஜனங்களையும் நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்கிற அனுப்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு ஐநா சபையில எத்தனை நாடுகள் இருக்கு? ஐநா சபை மெம்பர் எத்தனை நாடு இருக்கு? கிட்டத்தட்ட 195 நாடுகள் இருக்கு சேர்க்கப்பட்ட. ஆனா நிறைய நாடுகள் இருக்கு, 195 நாடுகள் இருக்கு. இப்ப இந்த நம்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மெஜாரிட்டி பீப்புள் அதிகமா இருக்கிற இடங்களை அடையாளப்படுத்துது. அப்ப இந்த இடங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜனங்களை என்ன பண்றா பாத்தீங்கன்னா தேவன் கூட்டி சேர்க்கிறாரு. இப்ப ஐநா சபையில 195 நாடுகள் இருக்கு. அந்த நாடுகள் கிறிஸ்தவர் இருக்காங்களா? கிறிஸ்தவர் இருப்பாங்களா? கண்டிப்பா 150 இருப்பாங்க. இந்த 195 நாட்டுல பைபிள் ஸ்டூடெண்ட் இருப்பாங்களா? இருப்பாங்க. ஏன்னா 1-2 பேர் கண்டிப்பான முறையில இருப்பாங்க, 1-2 கூட இருப்பாங்க. அப்ப தேவனுடைய திட்டத்தைப்படி இது நிறைவேறதா இல்லையா? கண்டிப்பா நிறைவேறுது. அப்போ தேவனுடைய சத்தியம் அன்னைக்கு விதை போட்டாரு, அன்னைக்கு போட்ட விதை அந்த மீன் பிடிக்கிற வச்சு செஞ்சாரு. இன்னைக்கும் அந்த மீன் பிடிக்கிற மேல சத்தியத்தை நிமித்தம் நம்ம நினைச்சுதான் இந்த இடத்துல கூடி சேர்க்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளை போட்டுதான் அந்த தேவனுடைய திட்டங்களை செய்வாரா அங்க நாடு சேர்த்தா அவருக்கு தெரியாது. அது பேதரும் அவருடைய டீச்சர்களும் வீடு உண்டு கடல் உண்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவரு தேவனுடைய திட்டத்துல சேர்ந்து அவர் தேவனுடைய சுவிசேஷத்தை சொன்னதுனால திரளான ஜனங்களை அடிச்சாரு, பின்னாடி கூட்டி சேர்த்தாரு. 152 பெரிய மீன் பிடிச்சாரு. ஆனா அதை காட்டில் பெரிய ஜனங்களை தேவன் கொடுத்தாரு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வசனம் வரை படிக்கலாம். அவர்களை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி போதும். அப்ப வாக்குத்தத்தம் என்னது? தேவனுடைய வாக்குத்தத்தம் என்னது? நம்முடைய தேவனாய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும். யோவான்ல நினைக்கிறேன் நமக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு. நித்திய ஜீவன். அப்ப நித்திய ஜீவன் என்னது? அழிவில்லாத. நீங்க அழிவில்லாத சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னா யாருக்கிட்ட வரணும்? இயேசு கிறிஸ்து வரணும். அதைத்தான் அவர் பிரசங்கம் பண்றாரு. நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக நீங்க அழைக்கப்பட்டீங்க வாங்கன்னு சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து சர்க்கிட்டு கொண்டு வர்றாரு. தொடர்ந்து படிக்கலாம்.
இன்னும் அநேக வார்த்தைகளினாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிடிக்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதும் பாருங்க. அப்போ அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர். அப்ப திரளான கூட்டம். அப்ப திரளான மனுஷனை எடுத்து பிடிச்சாரு. அப்ப நாங்க 153 பெரிய மீன் பிடிச்சாங்க. அதுக்கு மேற்பட்ட அந்த மீன்களை ஏற்பட்ட அந்த மீன் பிடிக்கிறத வச்சு மனுஷன் பிடிச்சாரு. இந்த பெரிய மீனை பிடிச்சு எடுத்து காமிச்சாரு. அப்போ தேவனுடைய திட்டத்தை வேதம் எடுத்துட்டு பார்த்தோம்னா ரியலைஸ் பண்றாரு. ஓ தேவன் பண்றாரு விஷயத்த வச்சுறாரு. அவர் பேச்சை கேட்டு எடுத்துறாங்க. அப்போஸ்தல உபதேசத்துல வந்துடுறாங்க, அந்நியத்துல வந்துடுறாங்க, அப்ப பெற்றுறாங்க. அப்படின்னா சபையார என்ன பண்ண பாத்தீங்கன்னா 3000 பேர் எடுத்துறாங்க. சபை வகுப்புக்குள்ள எடுத்துறாங்க, வந்துட்டாங்க பார்க்கும். அப்போ இந்த மீன் பிடிக்கிறது ஏழாவே அவங்க மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த மீன் பிடிக்கிறத போட்டு எடுத்துறாங்க. மனுஷனை பிடிச்சு சத்தியத்தை எடுத்துறாரு, அவரு கொண்டு வர்றான்னு பார்க்கணும். அப்போ புறஜாதிக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த வேலையை கூட அனுப்பிச்சுதான் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பண்ணாரு. அதுக்கப்புறம் பின்னாடி அவங்களை கொண்டு புறஜாதிகளுக்கும் பண்ணான்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 45 முதல் 48 வருஷம் வரை படிக்கலாம். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுடைய தேவவசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராய் தீர்த்து கொள்கிறபடினால் இதோ நாங்கள் பிரச்சாரியாரிடத்தில் போகிறோம். இப்பூமியின் கடைசி பரியந்தம் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் அத்தேசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. இப்ப மீன் பிடிக்கிறத வச்சு அங்க இருந்த தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்க எல்லாத்தையும் எடுத்து கேப்சர் பண்ணிட்டாங்க எங்க இஸ்ரேல் தேசத்துல. ஆனா ஒரு கூட்ட பீப்புள் என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா கேட்கல, அவரை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணுது, அவரை வந்து இது பண்றது. அப்ப என்ன பண்ற பாத்தீங்கன்னா இவங்க எடுத்தவங்க பவுல் பர்னபா என்ன பண்றாங்க, புறஜாதிக்கு போயிடுறாங்க. அப்படிதான் புறஜாதிக்கு போயிடுறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, மீன் பிடிக்கிறத வந்து யாரெல்லாம் கேதராகி சபையா மாறினாங்க மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் எடுத்துறாங்க சிலர் எல்லாம் மாறமடிக்காங்க. இவர்களுக்கு எதிராக எடுத்துறாங்க, சத்தியத்துக்கு எதிராக எங்க கிளர்ச்சி பண்ணி அவங்க எடுத்துறாங்க. சத்தியத்தை வர்றவங்களே எடுத்துறாங்க, அவங்க வந்து தடை பண்றாங்க. அது போக அப்போஸ்தலர்களே எடுக்கிறாங்க, கொலை பண்றாங்க. அப்படிதானே, கொலை பண்றாங்க, அவளை வந்து இது பண்றாங்க. அப்ப சத்தியத்துக்கு அவங்க வந்து தடையை காணப்பட்டு இது பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல்ல மீன் பிடிக்கல கூட்டம் அழைத்து சத்தியத்தை சொல்றாங்க. ஆனா ஒரு கூட்டம் கேட்டு உள்ள வருது, ஒரு கூட்டம் கேட்க மாட்டேங்குது. கேட்காத ஜனங்களுக்கு என்ன பண்றா பாத்தீங்கன்னா வேட்டைக்காரர் அனுப்புறாரு. சரி, அப்ப மீன் பிடிக்கிறவங்க முதல்ல சத்தியம் கொண்டு டெவலப் பண்ணி எடுத்துடுறாரு. கேட்காத ஜனங்களுக்கு எடுக்கிறாரு, வேட்டைக்காரர் அனுப்புறான்னு பார்க்கும். அந்த வேட்டைக்காரர் யாரும் பாத்தீங்கன்னா பொல்லாத மனுஷன். பொல்லாத மனுஷனை அனுப்பி என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவரை வந்துட்டு ஜனங்களை வந்து சங்கரிக்கிறான்னு பார்க்கும். வேட்டைக்காரர் யாருங்கிறான்னு விஷயத்த நம்ம ஒரு வசனத்தை படிச்சு போடலாம். சங்கீதம் 140 போனணும். சங்கீதம் 140:11 பேஜ் நம்பர் 758. பொல்லாத நாவுள்ளவன் பூமியிலே நிலைப்பதில்லை, கொடுமையான மனுஷனை பறக்கடிக்க பொல்லாப்பு அவனை வேட்டையாடும். பொல்லாத நாவு பூமியில நிலைப்பதில்லை. அப்ப பொல்லாத விஷயமா பேசுறாங்க யாரு, பரிசேயர் சதிசேயர்கள் கேடு உண்டாக பேசுறாங்க, பொல்லாத நாவு பேசுறாங்க, சத்தியத்தை அழித்தா பேசுறாங்க. பேசுன 140 பண்ணணும். அதனால எடுத்துனா பாத்தீங்கன்னா கொடுமையான மனுஷனை பால் கடிக்கும் பொல்லாப்பை வேட்டையாடும். அப்ப பொல்லாத செய்தவர்களை வேட்டையாடுறாங்க. யார் அனுப்புனாரு பாத்தீங்கன்னா அங்க இருந்த கவர்மெண்டால இருக்கிறாங்க, வேட்டையாடுறாங்க. அங்க உள்ள கவர்மெண்ட் யாரு, ரோமரை வச்சு பின்னாடி தீர்த்து ராயனால வேட்டையாடப்படுறாங்க. யாரு, அந்த யூதர்களை இப்படி நிறைய பேர் என்னது சங்கரிச்சாங்க. அப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த வேட்டைக்காரர் யாரு, தீர்த்து ராயனால இருக்கிறாரு. அங்க யூதர்கள் அநேக பேர் இருக்கிறாங்க, அங்க சங்கரிக்கப்பட்டான்னு பார்க்கும். இதே விஷயத்தை தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாரு. நீ சத்தியத்தை கேளு, இல்லைன்னா நீ வந்து சங்கரிக்கப்படுவேங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு. நீ வேட்டைக்காரத்தை சிட்டிக்கிண்டு போயிருவேங்கிற விஷயத்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொன்னார்னு பார்க்கும். அது கூட படிச்சலாம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 24 வருஷம் வரைக்கும் படிச்சலாம். சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாய்
இச்சென்று அறியுங்கள். அப்ப எருசலேம் எனது சேனைகளா சொல்லப்படும். சேனைங்கிறது என்னது? சேனைங்கிறது ஒரு படை அடையப்படுத்துது. படை சூழ்ந்திருக்குமா, அழிவு சமயமா இருக்கு. அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். அப்போ யூதேயா இருக்கிறார்கள். யூதேயா யாரு? அந்த தேவ ஆலயம் இருந்ததான அந்த ஏரியா யூதேயா இருக்கிற இடமும், சமரியா எருசலேம் இருக்கும். இங்கதான் மெஜாரிட்டி பீப்புள் எங்க இருந்தாங்க? இஸ்ரேல் ஜனங்கள். எது சார்ந்திருந்தாங்க? யூதேயா, அந்த யூத தேசத்திலையும் யூதர்கள் வசித்த யூதேயா சொல்ற அங்கேயும் இருந்தாங்க, எருசலேம் இருந்தாங்க மெஜாரிட்டி. இப்ப இவங்க தான் என்ன பண்ணுவாங்க? சத்தியத்துக்கு அகைன்ஸ்டா இருந்தாங்க. இவங்கள என்னத்துறாங்க? அங்க அங்க தேவன் வேட்டைக்காரன் அனுப்பி அங்க சங்கரிக்கப்படுறாரு. அதனால ஓடி போயிருங்க சொல்றாரு. 22 எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. நீதி சரி எழுதிருக்கு. எங்க எழுதிருக்கு? எரேமியால இருக்கு. அப்ப எழுதியிருக்கிறபடி நீதி சரி கட்ட போறாரு, வேட்டைக்காரர் அனுப்பி கட்ட போறாரு. அது நிறைவேறும்படி இப்ப நடக்கும். சைத்தியத்துக்கு ஓடி இருக்காங்க அனுப்பின்றாரு. 23ஆம் வசனம். அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும், இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். ஏன் அந்த கர்ப்பவதி பால் குடிக்கிறவங்க சொல்றது? இவங்க அந்த டைம்ல ஓட முடியாது. இந்த பிசிக்கலாவே சொன்ன பாத்தீங்கன்னா அவங்க பிள்ளைங்க தூக்கி கொண்டு போக முடியாது. ஏன்னா உயிருக்கு, அவங்க உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னா விட்டுட்டு ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அந்த மாதிரி இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கு. அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப விஷயம் ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷமா இருக்குங்கிற விஷயம் சொல்றாரு. 24ஆம் வசனம். பட்டையில் கைக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். என்னதான் பாத்தீங்கன்னா பட்டை கருக்குனா விடுவாங்க, நிறைய பேர் சங்கரிக்கப்படுவாங்க, சிறைப்பட்டு போவாங்க. அப்படின்னா அவங்களை பாத்தீங்கன்னா அவங்க கேப்சர் பண்ணிட்டு அடிமைத்தனத்துக்கு இது பண்ணுவாங்க. புறஜாதி காலம் நிறைவேறும், எருசலேம் புறஜாதியால முடிக்கப்படும். இப்ப எருசலேம் அவங்க சுய தேசமா கொடுக்கப்பட்டது. இப்போ அங்க இருந்து உங்களை துரத்தி போட போறேன். துரத்தி விட போட்டு இந்த இஸ்ரேல் தேசம் யாருடைய கட்டுப்பாட்டுல வந்துடும்? இஸ்ரேலுடைய கட்டுப்பாட்டுல கிடையாது, புறஜாதியுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போயிருந்தாரு போட்டு எடுத்துறாரு. புறஜாதியாருடைய காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் நிறைக்கப்படும். புறஜாதி காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாலும் மிதிக்கப்படும். அப்படின்னா அந்த புறஜாதியோடைய புறஜாதியோட கட்டுப்பாட்டுக்குள்ள எது பேருமா? எருசலேம். அவங்க காலடி தான் அவங்க காலுக்கு கீழே போயிடும். அவங்க காலுக்கு கீழே போயிடும் சொல்லியிருக்காரு. எது வரைக்கும் போச்சுன்னு பாத்தீங்கன்னா எப்போ 1948 சுதந்திரம் பெற வரைக்கும் யாருடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சு? இஸ்ரேல் தேசம் புறஜாதியனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. அந்த சில ஆய்வுகள் சில வரலாறு சூழல் என்னன்னா சிலது மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா எங்க இருந்து அவங்க கொண்டு வராங்க போட்டாங்கன்னா ஒட்டமான் பேரரசுல இருந்து சொல்றாங்க. அந்த புறஜாதி காலத்துல இருந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க. பண்ணமுத்துல பார்த்தா ஒட்டமான் பேரரசு 1517 இருந்து 1917 வரை கிட்டத்தட்ட 400 வருஷம் வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்க ஒட்டமான் பேரரசு. சரியா? அந்த ஒட்டமான் பேரரசு புறஜாதி காலம் வரைக்கும் எங்க இருக்காங்க? எருசலேம்ல அவங்க இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் மர்டேன் அடுக்கிறான அந்த பிரிட்டிஷோடைய ஆதிக்கம், புறஜாதி ஆதிக்கம் எங்க இஸ்ரேல்ல இருக்கு. அவங்க 1917 இருந்து 1948 வரைக்கும் என்ன பண்றா பாத்தீங்கன்னா அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு இஸ்ரேல். அப்போ தேவனுடைய தீர்க்க தத்துவம் உரைக்கப்பட்டபடி அங்க நிறைவேறிச்சா இல்லையா? புறஜாதியோட கட்டுப்பாட்டுல மிதிக்க அவங்க காலுக்கு கீழே காலனி ஆட்சின்னு சொல்லுவாங்கல்ல. காலனி ஆட்சின்னு என்னது? காலனி ஆட்சின்னு அடிமத்துவம் அப்படித்தானே சொல்லுவாங்க. காலனி ஆட்சிங்க. அப்ப வேதத்தை கரெக்டா போட்டிருக்கா? எருசலேம் புறஜாதிகால மிதிக்கப்படும். மிதிக்கிறது நம்ம சொல்றது காலனி, கீழே காலு கேட்கிற விஷயம். அப்படி அந்த மாதிரி விஷயத்துல நினைச்சுட்டாங்க, அவங்க போயிட்டாங்கிற விஷயத்த அங்க சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியா படிச்சிடலாம். அப்ப இதான் வேட்டைக்காரர்கள். இவங்க நினைச்சதாங்க பாத்தீங்கன்னா அந்த கீழே போற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அதே லூக்கா பீஸ்ல படிச்சிடலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 28, 30, 31. இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். இதோ மலடிகள் பாக்கியவதிகள் என்றும் பிள்ளை பெறாத கற்பங்களும் பால்படாத முளைகளும் பாக்கியமுள்ளவைகள் என்றும் சொல்லப்படும் நாட்கள் வரும். அப்பொழுது மலைகளை நோக்கி எங்கள் மேல் விழுங்கள் என்றும், குஞ்சுகளை நோக்கி எங்களை மறைத்துக் கொள்ளுங்கள் என்றும் சொல்ல தொடங்குவார்கள். பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால்
பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். அப்போதும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க லூக்கா 21ஆம் அதிகாரம், இந்த 21ஆம் அதிகாரத்துல சொல்ல முடிச்ச பாத்தீங்கன்னா அங்க பால் கொடுக்கிறவர்களுக்கும் கற்பதிற்கு ஐயம் சொல்லிச்சு. இப்ப என்ன சொல்றாங்க, ஏசு கிறிஸ்து சிலுவை சுமக்கமுச்சுல நீங்க வந்துட்டு பிள்ளை பெற பால் குடிக்கலாம், நீங்க பாக்கியம் மதி. ஏன்னா அந்த டைம்ல உங்க ஓடிப்பட முடியாது, நீங்க எனக்காக ஆளுறீங்க. ஆனா நீங்க எனக்காக ஆளாதீங்க, உங்களுக்காக பிள்ளைக்கு ஆளுங்க. ஏன்னா நீங்க இந்த கொஞ்ச நேரத்துல சிதறிக்கப்படுவீங்க. ஏன்னா ஏசு கிறிஸ்து ரேன்சம் வீட்டுப்படி போயிட்டு ஒண்ணு என்ன ஏற்றுக்கொள்ளுங்க, இல்லாட்டினா நீங்க துரத்தை விட போறீங்க. எனக்காக ஆளாதீங்க, உங்க கண்டிஷனே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இந்த மாதிரி இருக்கிறாங்க, மலையில நோக்கி எங்கள் மேல் விழுங்கள், குன்றுகளை நோக்கி எங்களை மறைத்து கொண்டு. ஏன்னா அவங்க கையில சாகரை காட்டி நாங்க எடுத்தது சாகர் ரொம்ப நல்லது அப்படிவாங்க. சிலவங்க பாத்தீங்கன்னா எதிராளி கையில சாகரை காட்ட சூசைட் அட்டன் பண்ணுவாங்க பாத்தீங்களா. சில அந்த தீவிரவாத சவுல் பண்ணுவாரு ஹிட்லரு. அதுக்கப்புறம் நிறைய அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல பிரைவேட் குப்பையே வச்சிருப்பாங்களா, டக்குன்னு கடிச்சு இது பண்ணிடுவாங்க, சாகுறாங்க. அது அவ்வளவு கொடூரமா இருக்கு. அதனால நீங்க வச்சுக்கீங்க, நீங்களே மாய்த்து கொள்ளுங்க அந்த மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரி பேருங்க அப்படின்னு விஷயம் சொல்றாரு. பச்சை மரத்துக்கு உபயம் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன ஆகும்? பட்ட மரங்கிற விஷயம் என்னது? அங்கே ஒரு செயல் வழக்கம் கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்த காலத்துல. அத்திமரம் என்ன போச்சு, கனி கொடுக்காதனால அங்க பட்டு போச்சு. அப்புறம் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, பட்ட மரம்னா அந்த பட்ட மரம் யாருக்கு அடையலாம்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அடையலாம். அப்போ பாத்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்க அந்த பட்ட மரத்துக்கு என்ன ஆகுதுன்னா, அது அவர் எடுத்தாரு ஓமை வழியா பேசுறாரு. அப்போ இஸ்ரேல் ஜனமே போச்சு பெயரும் அப்படின்னா பச்சை மரம். எனக்கு இந்த மரம் பட்ட மரம் அந்த நான் ஒண்ணு காமிச்சல, அந்த பட்ட மரம் நீங்க தான் இஸ்ரேல் ஜன, உங்களுக்கு என்ன ஆக போது தெரியல. நான் செயல் விளக்கத்தோடு சொல்றாரு. நீங்க ரொம்ப அதேமதிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு பாக்கணும். அப்போ பின்னாடி பாத்தீங்கன்னா தீர்த்து ராயனால வந்துகிட்டு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்றாரு. அப்ப அதே மாதிரி நடக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் எங்கேயாவது சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே தீர்த்தராயனால இஸ்ரேல் ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள், அதே எருசலேம் வந்துட்டு ரத்தத்தால் சிந்தப்படும் சொல்லி ஏற்கனவே தீர்க்க தரிசனம் அங்க எழுதப்பட்டது. அது கூட இருக்கு, அதெல்லாம் கூட படிச்சிடலாம். சங்கீதத்துல இருக்கு. சங்கீதம் 69ஆம் சங்கீதம் 20-21 படிக்க. 69ஆம் சங்கீதம் 20-21. நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. கேட்கிறவர்களுக்கு காத்திருந்தேன், ஒருவனையும் காணேன். என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும், அவர்களுடைய செல்வம் அவர்களுக்கு வளையமாய் இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னா இதான் ஒரு விஷயம். அப்ப பாத்தீங்கன்னா இது யாரு கொடுத்ததானா தீர்க்க தரிசனம்? ஆண்டவராய் என்ன பண்ணா பாத்தீங்கன்னா, அவர் சிலுவையில ஏற்றி அவரை வந்துகிட்டு இது பண்ணிட்டாங்க. குடிக்க தண்ணி கூட குடிக்கல. இது யாரு பண்ணா? சிலுவை மரத்துக்கு யாரு ஒப்பு கொடுத்தா? இஸ்ரேல் ஜனங்கள் தான் ஒப்பு கொடுத்தாங்க. அதுவும் அந்த முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல உள்ளவங்க தான் ஒப்பு கொடுத்தாங்க. அதனால என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, அவங்கள துரத்தி விட்டுருங்கிற விஷயம் சொல்றாரு பார்ப்போம். 24 இருந்து 28 வருஷம் படிங்க. அதாவது உங்களுடைய உக்கிரத்தை அவர்கள் மேல் ஊற்றும், உங்களுடைய கோபாக்கினை அவர்களை தொடர்ந்து பிடிப்பதாக. அவர்கள் வாசஸ்தலம் பாழாங்க கடவுள், அவர்களுடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போவதாக. வாசஸ்தலம் என்னது? அது இஸ்ரேல் தேசம் பாழாக்கப்படும், கூடாரமாக குடியிருப்பதாக. அவங்க வீடே இல்லாம போட்டும் அடுத்த சொல்றாரு. ஏன் போகணுங்கிற விஷயம் சொல்றாரு. அடுத்த பண்ணீங்க. தேவரீர் அடித்தவனை அவர்கள் துன்பப்படுத்தி நீ காயப்படுத்தினவர்களை நோகம் பேசுகிறார்களே. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை அவர்கள் மேல் சுமத்தும், அவர்கள் உமது நீதிக்கு வந்தட்டால் இருப்பார்களாக. ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவர்கள் பேர் திருக்கப்பட்டு போவதாக. நீதிமான்கள் பேரோட அவர்கள் பேர் எழுதப்படாது இருப்பதாக. அப்ப பாத்தீங்க ஏன் அப்படி சொல்றாரு? நீதிமான அவங்க நித்திய ஜீவ சுதந்திரத்துக்குள்ள இந்த தகுதி கிடையாது. ஏன் வந்துட்டு அவங்க வாசஸ்தலம் பாழாக்கி போடணுமா? தேவரே நீ அடித்தவர்களை அவர்கள் காயப்படுத்தவர்களையும் இருக்காங்க. அப்ப இயேசு கிறிஸ்து அடித்து காயப்படுத்த யாரும் இஸ்ரேல் ஜனங்க அவங்க தான் ஒப்பு கொடுத்தாங்க. அதனால பார்த்தா தேசத்துல இருக்கக்கூடாது, அவங்க துரத்தி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எதுக்கு ஒப்பு கொடுக்காங்க? வேட்டைக்காரருக்கு ஒப்பு கொடுக்காங்கன்னு பார்க்கும். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களை எடுத்துட்டாங்க, அங்க துரத்தி விட போறாங்கன்னு பார்க்கும். எதான் இங்க வந்துட்டு தீர்க்க தரிசனமா இங்க சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அப்ப இங்க யார் மூலமா தீர்க்க தரிசனம் சொல்றாங்கன்னா, தாவீது மூலமாகவும் இங்க தாவீது தான் பட்ட ஒரு விஷயமா அங்க சொல்றாரு. ஏன்னா தாவீதுடைய வேறலாதான் யார் வாரா? இயேசு கிறிஸ்து. அவர் அணுவா இருந்து அந்த பேச விஷயத்தை ஏற்படுத்துது. அதே சங்கீதத்துல கூட எழுதி சொல்லியிருக்காரு. சங்கீதம் 79ஆம் சங்கீதம் 1 முதல் 8 வசனம் வரை பேசலாம். சங்கீதம் 79. தேவனை புறஜாதியார் உமது சுதந்திரத்தில் வந்து உமது பரிசுத்த ஆலயத்தை தீர்த்துப்படுத்தி எருசலேமை மண்ணை இடங்களாக்கினார்கள். ஆமா, புறஜாதிகள்ல யாரு? அங்க
அந்த யாரும் ரோமர்கள் வந்து என்ன பண்ற பாத்தீங்கன்னா சுதந்திரம்னா பிதாக்கள் சுதந்திரம் யாருக்கு கொடுத்தாரு? அந்த சுதந்திரம் அபிராமோட சந்ததி கொடுத்தாரு சுதந்திரம் ஆசீர்வாதத்தை. ஒரு பசுத்த ஆலயத்தை தீட்டு போயிட்டு ஏற்கனவே மண்மையடாக்கிட்டாங்க. தேவாலயத்தை இடித்தது யாரு? ரோமர்கள். இடிச்சு என்ன பண்ணாங்க? தரமாட்டமாக்கி எடுத்துறாங்க. ஏற்கனவே மண்மையடாக்கிட்டாங்க. ஒண்ணு இல்லாம அளவுக்கு ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனம், ஏன் அதை ஆக்குனதுக்கு ஏன் அப்படி பிரஜாதிக்கு வந்துட்டு அப்படி பண்ணினாங்க சித்தர் சொல்றாரு. அடுத்த வசனம், உமது ஊழியக்காரரே வேதங்களை ஆகாயத்து பறவைகளுக்கும் உமது பரிசுத்தவான்களின் மாம்சத்தை பூமியின் மிருகங்களுக்கும் இரையாக கொடுத்தார்கள். எருசலேமை சுற்றிலும் அவர்களுடைய ரத்தத்தை தண்ணீரை போல சிந்தினார்கள். அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. அப்ப பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர்களை வந்துட்டு சிரசேதம் பண்ணதும் கொன்றதுக்கும் யாரை வச்சு செஞ்சாங்க? அந்த இவங்க அதே ரோமர் கவர்மெண்ட்டை வச்சுதான் செஞ்சாங்க. ரோமர் கவர்மெண்ட் எடுத்து என்ன பண்ணுச்சுன்னா இஸ்ரேல்ல ஃபேவரட் பண்றதுக்காக அவங்களுடைய இயேசு கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணி சீசர்களை கொண்டாங்க, சிறைசேதம் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு யூதர்கள் பிரியமா இருந்து செஞ்சு அதை செஞ்சாங்க, அப்படித்தானே? அதனால பாத்தீங்கன்னா யாரு கையால வந்துகிட்டு இவங்க வந்துட்டு கொண்டாங்களோ அவங்களும் கையால வச்சு யார கொள்றாரு? அதே இஸ்ரேல் ஜனங்களா நியாயம் திருக்கிறாரு. நியாயத்துக்கு அடுத்த நேரம் பண்றாங்க. ஏன் நியாயம் திருக்கா? நீங்க வந்துட்டு பசுத்துவான்களை என்னுடைய ஊழியக்காரர் ரத்தத்தை எடுத்துட்டீங்க, எருசலேமை சிந்த பண்ணிட்டீங்க, கொல்லிட்டீங்க. அதனால நான் என்ன செய்யறேன்? அவங்கள நான் வந்து கொள்றாங்கிறான்னு வந்துட்டு அவர் சொல்றான்னு பார்க்கும். அதை எருசலேமை சுற்றி அவங்களுடைய ரத்தத்தை தண்ணீரை போட்டு செஞ்சுட்டீங்க, அவங்கள அடக்கம் பண்ணுவார்ல, அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணி போயிட்டாங்க. நம்ம ஒரு பாத்துல ஏன்னா யாரு அடக்கம் பண்ண வராங்களோ அவங்களுக்கு சேர்த்து இருக்கவங்க பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா அடக்கம் பண்ண வர்றேன்னா அடக்கம் பண்ண வர்றவங்களும் சேர்த்து இருக்கிறவங்க பனிஷ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி நிலவரத்துக்குள்ள போயிட்டாங்களா? நாலாவசனம் படிங்க. எங்கள் அயலாருக்கு எந்தையும் எங்கள் சுற்றுப்புறத்தாருக்கு பரிதாசமும் சங்கத்தமும் ஆகும். இதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றைக்கும் கோபமாய் இருப்பீரோ? உம்முடைய எரிச்சல் அக்னியை போல் எரியுமோ? உம்மை அறியாத ஜாதிகள் மேலும் உமது நாமத்தை தொழுது கொள்ளாத ராஜ்யங்கள் மேலும் உம்முடைய உக்கிரத்தை ஊற்றிவிடும். அவர்கள் யாக்கோபை பற்றித்து அவன் குடியிருப்பை பாழாக்கினார்களே. போதும். அப்ப பாத்தீங்கன்னா யாக்கோபு அப்படியே இஸ்ரேல் தேசத்தை எடுக்கிறாங்க, பாழாக்கிட்டாங்கன்னு பார்க்கும். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க படுற இதை பார்த்து மத்தவங்களே வந்து என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வேணும் நீங்க இயேசு கிறிஸ்து பண்ண துரோகத்துக்கு தான் நீங்க இந்த மாதிரி தண்டனை அனுபவிக்கன்னு சொல்லி மத்தவங்க வந்து இவங்களை சொல்றாங்க. சில ஒரு தப்பு பண்ண சொல்லுவாங்க, இவனுக்கு இதுக்கு தேவை, இதுக்கு தேவை, மேலே அப்படின்னு சொல்லுவாங்களா? அதே மாதிரி இது அங்க சுத்தி பெற்ற புறஜாதிக்காரங்களே சொல்றாங்க அளவுக்கு ஆகிட்டாங்களாம். அப்ப இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் புறஜாதிக்கு தான் பண்ணணும். ஏற்கனவே புறஜாதியை தான் நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்க, பொண்ணீங்க, ஆனா எங்களுக்கே இந்த மாதிரி வந்துட்டேங்கிறான்னு அவங்க புலம்புற மாதிரி ஆகிட்டாங்கன்னு பார்க்கும். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல விட்டாரு பார்க்கும். அந்த வேட்டைக்காரன் பாத்தீங்கன்னா தீர்த்தராயன் பார்க்கும். கடைசியா ஒரு வசனம் படிச்சு முடிச்சிடலாம். லூக்கா சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 43, 44. லூக்கா 19, 43, 44. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அப்போது ஏசு கிறிஸ்துவ சந்தித்தனாலதான் அறியல, கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ளல. அதனால பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிறீங்க, நீங்க ஒரு பனிஷ்மெண்ட்ல போயிருவீங்கிறான்னு சேர்த்து அவர் தீர்க்க சாசனம் சொல்லி அங்க முடித்தான் பார்க்கும். அதனால பாத்தீங்கன்னா மீன் பிடிக்கிற யாரு பாத்தீங்கன்னா யாரு அவங்க அப்போஸ்தலர்கள். அது வேட்டைக்காரர் யாரு? தீர்த்தராயன் கிபி 70 முதல் 73 வரைக்கும் என்ன செய்யறாரு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வேட்டையாடுறோம் பார்க்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு பாத்தீங்கன்னா அவருடைய யூத புரட்சிங்கிறது ஸ்டார்ட் ஆகிட்டு, ஆனா அவரோட உக்கிரம் எங்க ஸ்டார்ட் ஆகிருந்தா கிபி 70ல இருந்து 73ல ஸ்டார்ட் ஆகி அங்க வேட்டையாடம் பண்ணாங்க. அன்னையே தேசம் எடுத்தது பாழாக்கி போட்டது பார்க்கும். இதான் ஒரு விஷயம். இதுதான் இந்த தேசத்தினுடைய காரியமா இருக்கு பார்க்கும். இவனோட பொறுமையோட கேட்டவங்களே தேவன் ஆசிரியப்பாராக.